ஊருக்கு அவல் பொரி அஞ்சரப்பெட்டை. இன்னைக்கு வந்து நம்ம கோத்தகிரியில இருந்து ரொம்ப சூப்பரான ஒரு டிஷ்ஷோட ரெசிபியை பார்க்க போறோம். ஆனா அது எந்த மாதிரி இடத்துல நம்ம சமைக்கிறோம்ன்றத பாருங்க. பின்னாடி பாத்தீங்கன்னா ஃபுல்லா டீ எஸ்டேட்ஸ், அருமையா அந்த டீயோட வாசனை, டீ லீவ்ஸோட அந்த வாசனை நம்மளுக்கு வந்துட்டு இருக்கு. இந்த ஒரு ஆம்பியன்ஸ்ல வந்து சூப்பரான ஒரு ரெசிபி உங்களுக்கு காத்துட்டு இருக்கு. அது யார் செஞ்சு காட்ட போறாங்கன்னு போய் பாப்போமா? பாவக்காய், கருகப்பிள்ளை, மிளகாத்தூள், சின்ன வெங்காயம், மஞ்சத்தூள், கடுகு, தக்காளி, புளிக்கரைச்சல், உப்பு, கொத்தமல்லி, சர்க்கரை, அரைச்ச தேங்காய், இஞ்சி பூண்டு விழுது, எண்ணெய். ஓகேங்க, இப்போ நம்மளுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே ரெடியா இருக்கு. இப்போ கோத்தகிரி பாவக்காய் தொக்கு ஆரம்பிச்சிடலாமா? ஆரம்பிச்சிடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? பாவக்காய் வந்து கொஞ்சம் போடணும். அப்படியே எண்ணெய்லாம் போடாமையா? போட்டதுக்கு அப்புறம் ஆயில் போட்டுக்கலாம். அப்படியா? ஓ, இது வித்தியாசமா இருக்கு. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா வந்து கொஞ்சம் அந்த அடுப்பு சூட்டுக்கும் வந்து அந்த பாவக்காய்க்கும் நல்லா ஹீட் ஆயிடும். அந்த கசப்பு வந்து கொஞ்சம் கம்மியாயிடும். அதுக்காக வந்து ஃபர்ஸ்ட் பாவக்காயை போடுறோம். இப்படி ஒரு டெக்னிக் இருக்குங்க. பாவக்காயோட கசப்பை கம்மி பண்ணணும்னா முதல்ல எண்ணெய் எல்லாம் போடாம பாவக்காவை வெறும் வானல்ல வதக்கணும். இந்த பாவக்காவை எவ்வளவு நேரம் வதக்கணும்? ஒரு 5 minutes மேல வதக்கணும். 5 minutes மேல வதக்கணும். ஆமா, அப்பதான் அந்த கசப்பு தன்மை எல்லாம் போகும். ஆமா. கோத்தகிரியோட வேற ஸ்பெஷாலிட்டி சொல்லுங்க. டீ இருக்கும்னு தெரியும், கிளைமேட் நல்ல ஜிலு ஜிலுன்னு இருக்கும்னு தெரியும். மத்தபடி கோடநாடு எஸ்டேட்னு இருக்கு. அங்க வந்து நல்ல வியூ பாயிண்ட்ஸ் நல்லா சூப்பரா இருக்கும். வியூ பாயிண்ட்ஸ்லாம் நல்லா இருக்கும். அப்புறம் பூங்கா கார்டன்ஸ் 2 கார்டன்ஸ் இருக்கீங்க. ரொம்ப நல்லா இருக்கும். அந்த கார்டன்ஸ் எல்லாம் நல்லா ஃப்ளவர்லாம் நிறைய வச்சு நிறைய விதவிதமான பூவெல்லாம் நிறைய இருக்கும். இந்த கிளைமேட் எங்கேயும் கிடைக்காதுல்ல? இருக்கு, பட் குன்னூர் இங்க. ஊட்டி வந்து இதை விட ரொம்ப குளிரா இருக்கும். இங்க வந்து நார்மலா இருக்கும். அவ்வளவுதான். அந்த ஒரு ஈரப்பதம்லாம் இருக்காதுங்க. இங்க இருக்காது. ஆமா. இப்போ கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறம் ஆயில் கொஞ்சம் அதுல விடணும். சரி, 1 ஸ்பூன் போதும். 1 ஸ்பூன் போதும். ரிஃபைன்ட் ஆயில் தான். ஆமா. நல்லெண்ணெய் யூஸ் பண்ண கூடாதா இதுக்கு? யூஸ் பண்ணலாம், பட் மோஸ்ட்லி இதை யூஸ் பண்ணா கொஞ்சம் பெஸ்டா இருக்கும். ஆக்சுவலா எதோட ரைஸோட நல்லா இருக்கும்னு சொன்னீங்க. ரைஸோட ஐட்டம்ஸோட நல்லா இருக்கும். டிஃபன் ஐட்டம்ஸ்லாம் நல்லா இருக்காது. ரைஸோட சாப்பிட்டா குழந்தைங்க வந்து பெரியவங்க வந்து நல்லா சாப்பிடுவாங்க. பட் குழந்தைங்களுக்கு வந்து பாவக்காய்னால பிடிக்காது, கசப்புன்றதுனால அவங்க சாப்பிட மாட்டாங்க. ஸோ இதை வந்து இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா குழந்தைங்க நல்லா சாப்பிடுவாங்க. இனிமேல் உங்க வீட்டுல குழந்தை வந்து பாவக்காய் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு அடம் பிடிக்குதுன்னா இந்த மாதிரி ஒரு ரெசிபி நீங்க ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தீங்கன்னா அந்த குழந்தை வந்து இந்த பாவக்காய் ரெசிபியை சாப்பிடுங்க இல்லையா? ஆமா. கொஞ்சம் காரம் கம்மியா போட்டு நம்ம பண்ணிக்கலாம். குழந்தைங்க வந்து நல்லா சாப்பிடுறாங்க. ஆனா பாவக்காவை நம்ம வந்து இந்த அளவுக்கு சின்ன சின்ன பீஸா கட் பண்ணிக்கணும். ஆமா, சின்ன பீஸா கட் பண்ணீங்கன்னா தான் நல்லா சீக்கிரமா குயிக்கா வந்து நல்லா குக் ஆகும். ரவுண்ட் ஷேப்ல போட்டோம்னா கொஞ்சம் லேட் ஆகும். அதனால இந்த சின்னதா கட் பண்ணி போட்டு நல்லா வதக்கணும். இது வதக்கியாச்சு. இப்போ வந்து இதோட பச்சை வாசனை எல்லாம் அப்படியே போயிடும். போயிருக்கும். இப்போ அதை வந்து தனியா எடுத்து வச்சிடணும். இப்ப வந்து கடுகு கொஞ்சம் அதுல போடணும். அது கொஞ்சம் தேவைக்கேற்ப போட்டுக்கலாம். சரி. மற்றபடி ஃப்ரீ டைம்ல இங்க வந்து டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு எப்படி என்ன பண்ணுவீங்க? கோத்தகிரி குன்னூர்லாம் இப்போ மெட்ராஸ்னா பீச் இருக்கு, பாம்பேனா பீச் இருக்கு. இங்க வந்து அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அவங்கவுங்க சொந்த தோட்டம் இருந்தா அவங்கவுங்க தோட்டத்துக்கு போய் கொஞ்சம் அதை கிளீன் பண்ணி கொஞ்சம் இன்னும் வந்து அதுக்குள்ள என்னென்ன கொஞ்சம் போடலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் இன்னும் யோசிப்பாங்க. அப்போ வந்து கொஞ்சம் கேப் இருக்கிற இடத்துல வந்து காப்பி செடி அந்த செடிங்களை வச்சு வளர்த்துருவாங்க. வளர்த்து அதுல இருந்து நம்ம வந்து கடையில இருந்து காஃபி தூள் வாங்குறோம். இங்க வந்து இவங்களே செடி வச்சு மரம் வளர்த்து அதுல இருந்து வர அந்த காயை எடுத்து நல்லா காய வச்சு அதுக்கப்புறம் வந்து நல்லா குத்தி அதுக்கு போட வேண்டிய நிறைய பொருளுங்களை போட்டு வீட்லயே வந்து காஃபி தூள் தயார் பண்ணுவாங்க. ஃப்ரெஷ்ஷா காஃபி தூள் தயார் பண்ணுவாங்க. நல்ல அந்த ஒரு ஃப்ரெஷ் காஃபியோட ஸ்மெல்லும் கிடைக்கும் இல்லையா? நல்லா சூப்பரா இருக்கும். ஆஹா, அந்த மாதிரியான விஷயங்கள் தாங்க இந்த மாதிரி கோத்தகிரி குன்னூர் சைடுல வந்தீங்கன்னா நீங்க பார்க்கலாம். வீட்லயே காஃபி தயாரிக்கிறாங்களாம். எப்படி சூப்பர்ல? இப்ப கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சா? பொரிஞ்சிருச்சு. இப்ப அடுத்து வந்து இஞ்சி பூண்டு விழுது போடணும். இஞ்சி பூண்டு விழுது இந்தாங்க. இத அப்படியே கொஞ்சம் வதக்கணும். இதோட பச்சை வாசனை போற வரைக்கும். ஆமா. அடுத்து வந்து சின்ன வெங்காயம் போடணும். சின்ன வெங்காயம் மொத்தமா போடலாமா? மொத்தமா.
இது இப்ப வதக்கணும். வெங்காயத்தை நல்லா வதக்கணும். இப்ப வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்ப வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. அடுத்து வந்து தக்காளி போடணும். தக்காளி மொத்தமா போட்டுடலாமா? மொத்தமா போட்டுடலாம். இது நல்ல திக்கா கிரேவி மாதிரி வரும் இல்லையா? ஆமா, தொக்கு மாதிரி நல்லா வரும். ஆஹா, அருமையான ஸ்மெல்லுங்க. சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு, அப்படியே அந்த ஸ்மெல் வந்து சான்ஸே இல்லைங்க. இதுல வந்து பாவக்காவை போட்டு நம்மளுக்காக சூப்பரா ஒரு தொக்கு ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்க போறாங்க. நினைக்கும் போதே வாயில எச்சி ஊறுது. இப்ப தக்காளி எவ்வளவு நேரம் வதங்கணும்? இது வெங்காயம் எவ்வளவு நேரம் வேகுதோ அதே அளவுக்கு தக்காளி வேகணும். ஓகே, நல்லா குக் ஆகணும். நல்லா இது குக் ஆகணும். ஆமா, ஓகே. அந்த தொக்கு ஃப்ளேவர் வர அளவுக்கு. ஆமா. இப்போ அடுத்து இதுல வந்து என்ன ஆட் பண்ண போறீங்க? அடுத்து வந்து பாவக்காய் ஆட் பண்ணனும். வதக்கி வச்ச அந்த பாவக்காவை ஆட் பண்ணலாம். மொத்தமா போட்டுடலாம். இப்போ வந்து அந்த வெங்காயம் தக்காளி நல்லா குக் ஆனதுக்கு அப்புறம் அந்த பாவக்காய் வந்து அதே அளவுக்கு சேர்த்து வதக்கணும். நல்லா வதக்கணும். நல்லா வதக்கணும். அப்ப அந்த மசாலாஸ்லாம் இப்ப போட வேண்டாம். இப்ப போட வேண்டாம். இப்ப நம்ம எந்த அளவுக்கு நம்ம பாவக்காய் போடுறோமோ அந்த அளவுக்கு வந்து வெங்காயமும் தக்காளியும் நிறைய ஆட் பண்ணோம்னா இதோட டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் கூடும். நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். சோ வெங்காயம் தக்காளி ஈக்குவலா போடணும். பாவக்காயோட ப்ரொபோர்ஷன்லயே இருக்கணும். ஆமா. ஓகே ஓகே. இப்போ வதங்கிருச்சு. அடுத்து வந்து கொஞ்சம் சால்ட் போடணும். ஒரு ஸ்பூன் போட்டா போதுமா? இன்னும் கொஞ்சம் போடணும். இன்னும் கொஞ்சம் போடணும். போதும். இப்போ அதை வதக்கணும். அடுத்து வந்து கொஞ்சம் மஞ்சள்தூள். போதும். மிளகாத்தூள் போடணும். அடுத்தது மிளகாத்தூளா? ஆமா. நமக்கு காரம் எவ்வளவு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம போட்டுக்கலாம். இப்ப வந்து கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணிக்கணும். தண்ணி கொஞ்சமா? கொஞ்சம். போதும். அருமையான ஒரு ஸ்மெல் வருது இல்லையா? பாவக்காய், வெங்காயம், தக்காளி. ஆமா, சூப்பர். அடுத்து இதுல என்ன ஆட் பண்ணணும்? அடுத்து வந்து புளிக்கரைசல் கொஞ்சம் யூஸ் பண்ணணும். புளிக்கரைசல் இந்த புளிக்கரைசல் ஊத்தனோம்னா ஒரு 10 நிமிஷம் இதுல நல்லா கொதிக்கணும். நல்லா கொதிக்கணும். ஓகே, புளிக்கரைசல் ஊத்திட்டாங்க. 10 நிமிஷம் நல்லா கொதிக்கணும் அப்படின்னு இருக்காங்க. அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போ இந்த புளி நல்லா கொதிச்சிருச்சு இல்லையா? ஆமா, நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ அடுத்தது இல்ல, அடுத்து வந்து அரைச்சு வச்ச தேங்காய் விழுது கொஞ்சம் ஆட் பண்ணணும். அரைச்சு வச்ச தேங்காய் விழுது? ஆமா. மொத்தமாவா? மொத்தமாவே. இப்ப தேங்காய் இதுல போட்டாச்சு. போட்டாச்சு. அடுத்து தேங்காய் வெறும் தேங்காய் தானே, வேற ஏதாவது அதுல ஆட் பண்ணிருக்கீங்க? அதுல வந்து கொஞ்சம் சீரகம் போட ஆட் பண்ணி அரைக்கணும். சீரகத்தோட? ஆமா. தேங்காய் வந்துட்டு நீங்க சீரகத்தோட ஆட் பண்ணி அரைச்சு தனியா வச்சு அதுக்கப்புறம் இதுல ஆட் பண்ணணும். ஆமா. இது நல்ல திக்கு கிரேவி மாதிரி ஆயிடுச்சு. திக்கு கிரேவி மாதிரி ஆயிடுச்சு. இதுல கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணணும். கொஞ்சமா ஆட் பண்ணணும். ஓகே, போதும். அடுத்து இதுல என்ன ஆட் பண்ணணும்? அடுத்து வந்து கருவேப்பிலை கொஞ்சம் போடலாம். கருவேப்பிலை? ஆமா. இவ்வளவு போடலாமா? போதும். அடுத்து வந்து கொஞ்சம் சக்கரை ஆட் பண்ணணும். சக்கரை? ஆமா. ஒரு ஸ்பூன் போதும். ஒரு ஸ்பூன் போட்டா போதும். போட்டாச்சு. சக்கரை ஆக்சுவலா எதுக்காக போடுறது இல்ல? இதுல வந்து அந்த வதக்கும் போது அந்த பச்சை வாசனை போகலன்னா கொஞ்சம் கசப்பு இருக்கும். அதுக்காக வந்து இந்த கொஞ்சம் சக்கரை ஆட் பண்ணோம்னா அந்த கசப்புக்கும் இதுக்கும் கொஞ்சம் ஈக்குவலா ஆயிடும். ஆமா. இப்ப வதக்கியாச்சு. அடுத்து கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணணும். கொத்தமல்லி? ஆமா. தேவைக்கேற்ப போட்டா போதும். போதும். இப்ப நம்மளோட கோத்தகிரி பாவக்காய் தொக்கு தயார். ஆமா. ஆமா. நிஜமாவே பிரமாதமான கோத்தகிரி பாவக்காய் தொக்கு தயாரா இருக்கு. இதை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்க போறோம். ஆனா அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி அற்புதமான ஒரு சூப்பரான ரெசிபி நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு நம்ம நன்றி சொல்லியே ஆகணும். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ங்க. ஓகேங்க, கோத்தகிரி பாவக்காய் தொக்கு டேஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி
சின்னதா ஒரு கோத்தகிரி பாவக்காய் தொக்கு ப்ரிப்பேர் பண்றதுக்கு பாவக்காவை சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி தனியா எடுத்து வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாம தேங்காவையும் சீரகத்தையும் ஆட் பண்ணி நல்ல ஒரு திக் பேஸ்டா அரைச்சு வச்சுக்கோங்க. அடுப்பை பத்த வச்சுக்கோங்க. அடுப்புல ஒரு சட்டியை வைங்க. சட்டி நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் ஏற்கனவே நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற பாவக்காவை இதுல ஆட் பண்ணி நல்ல ஒரு 5 மினிட்ஸ் வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் தனியா ஒரு தட்டுல அதை டிரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிருங்க. அதே சட்டியில கொஞ்சமா எண்ணெயை ஊத்துங்க. அந்த எண்ணெயில கடுகு போடுங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் இஞ்சி பூண்டு விழுது அதுல ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற சின்ன வெங்காயத்தோட ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. சின்ன வெங்காயத்தோட நிறம் பொன்னிறமா மாறினதுக்கு அப்புறம் ஏற்கனவே கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளி இதோட ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளியும் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் ஏற்கனவே நம்ம வதக்கி வச்சிருக்கிற பாவக்காயோட ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. பாவக்காய் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு மஞ்சள் தூள் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. நல்ல ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் ஏற்கனவே நம்ம கரைச்சி வச்சிருக்கிற புளி இதோட ஆட் பண்ணி 10 நிமிஷம் நல்லா கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. ஏற்கனவே நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய் சீரகம் பேஸ்ட் இதோட ஆட் பண்ணி நல்லா கலரி விட்டுக்கோங்க. தேவையான அளவு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நல்லா வதங்கும் போது லேசா 2 ஸ்பூன் சுகர் இதோட ஆட் பண்ணிக்கோங்க. இறக்கி வைக்கிறதுக்கு முன்னாடி தேவையான அளவு கொத்தமல்லி இதோட ஆட் பண்ணி நீங்க இறக்கி வச்சீங்கன்னா உங்களோட கோத்தகிரி பாவக்காய் தொக்கு தயாருங்க. கோத்தகிரி பாவக்காய் தொக்கு டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோமா? பாவக்காவோட டிஷ்ஷஸ் டேஸ்ட் பண்றோன்றதே தெரியாத அளவுக்கு அவங்க சூப்பராக நம்ம ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த பாவக்காயில கொஞ்சம் கூட கசப்பு இல்லாம ரொம்ப பிரமாதமான டேஸ்டோட இந்த டிஷ் நமக்கு கிடைக்குதுங்க.